திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் திண்டுக்கல் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் அனுராதா வாதிட்டார். போலீஸ் காவல் வழங்கக்கூடாது என அங்கித் திவாரி சார்பில் வழக்கறிஞர் செல்வம் வாதிட்டார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரி வருமான வரி கட்டுவதால் அவருக்கு சிறையில் முதல் வகுப்பு தர வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி நாளை இந்த மனு மீது விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். நீதிபதி அந்த மாதிரி ஒத்துழைப்பு தரவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரியிடம் வினா எழுப்பிய பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்னால் முடிந்த ஒத்துழைப்பு நான் கொடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க தரப்பு என்ன சொன்னாங்க? அமலாக்கத்துறை தரப்பில் நாங்கள் எதிர்பார்த்தவாறு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னார்கள். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எனக்கு என்ன தெரிந்ததோ அந்த வகையில் நான் ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த கல்வார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் ஜெயா தம்பதியருக்கு 11 வயதில் மகளும் 8 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு குடும்பத்துடன் சொந்த ஊரை காலி செய்துவிட்டு கரூர் அடுத்த பஞ்சமாதேவி கிராமத்தில் புதிதாக வாடகை வீட்டில் குடியேறியுள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போலின்றி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்துள்ளார். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 2வது மகன் வீட்டின் முன்பக்க கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்காத காரணத்தினால் அருகில் உள்ளவர்களை அழைத்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டு தாழ்வாரம் மற்றும் மின்விசிறியில் இருவரும் தூங்கியபடி இருந்துள்ளனர். தகவலறிந்து வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் முத்தமபாளையம் RC மேற்கு அலங்கு தெரு 6வது வார்டில் குடியிருக்கும் பிச்சை மேரி இவர்களின் மகன் சிபி 16 வயது நிரம்பிய மாற்றுத்திறனாளி ஆவர். தற்போது மாற்றுத்திறனாளி சிபி அவர்களின் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார். ஆனால் அந்த மனு மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அருள் மனைவி தனசீலா அவர்கள் கூறும்போது, மாற்றுத்திறனாளி அலுவலர் காமாட்சி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளி சிபி அவர்களின் பாதுகாவலரான அவரது பெரியப்பா அருள், பெரியம்மா தனசீலா ஆகியோருக்கு இவர்களின் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிபி அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேரு சிபியோட பெரியம்மா. நான் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அவனோட உதவித்தொகை கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட. அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில். அந்த மேடம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி மட்டும் பேசினாங்க. அவங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் டிவியில் பேட்டி கொடுத்து பிரபலமாகலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளி அலுவலர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களா? மாற்றுத்திறனாளி அலுவலர் அந்த மேடம் அவங்க கேட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டக்குழு சார்பில் ஊத்துக்கோட்டை அண்ணா சிலை அருகே இருந்து ஊத்துக்கோட்டை உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் அருகில் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் அருகே கண்டன உரையாற்றினர். இப்போராட்டத்திற்கு ஊத்துக்கோட்டை வட்டக்குழு தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். இதன் பின்னர் உதவி செயற்பொறியாளரிடம் மனு வழங்க அலுவலகத்திற்கு சென்றார். ஆனால் மனுவை பெற்றுக்கொள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு நீண்ட நேரமாக காத்திருந்தும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனு கொடுக்க அலுவலகத்திற்குள் வந்திருந்த தமிழ்நாடு விவசாய சங்க நிர்வாகிகள் காத்திருந்தனர். இப்பிரச்சனையால் சுமார் 1 மணி நேரம் மின்வாரி அலுவலகத்தில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் மேல சாத்தான்குளம் அம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த காட்டு நாயக்கர் இன சமுதாயத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த பகுதியில் 3 தலைமுறைகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 3 தலைமுறையாக கோலப்பொடி தயாரிப்பு பணியிலும் தசரா சடைமுடி தயாரிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் கடந்த 3 தலைமுறையாக மின்சார வசதியின்றி மிகவும் தவித்து வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் மின்சார வசதி இல்லாததால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கொசு
கொசுக்கடி மற்றும் விஷ ஜந்துக்களின் கடியால் மிகவும் தவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு இன்னல்களை தவித்து வரும் அப்பகுதி மக்கள் தங்களது வீடுகளுக்குள் மின்சாரம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோட்லலாம் இருந்து போராட்டம் பண்ணோம். கரண்ட் மட்டும் எங்கள் தெருவுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் இந்த குளப்படி தைக்கிற தொழிலை பார்க்குறோம். கொலசை இந்த தசரா வந்துச்சுன்னா முடி வியாபாரம் பார்ப்போம். இந்த 2 தொழிலும் பார்ப்போம். அதுவும் பகல் மட்டும் தான் எங்களால் பார்க்க முடியும், ராத்திரி பார்க்க முடியாது. படிக்க முடியல, பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு வசதி கிடையாது. இந்த தெரு விளக்கு கொடுத்துருக்காங்க, அந்த விளக்கில் இருந்துக்கிட்டு தான் அந்த பிள்ளைகள் படித்து இங்கேருந்து படித்து தான் ஒரு பிள்ளை 3rd year வரைக்கும் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கு. அதே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இது சரியில்லாமல் படிப்பு வசதி சரியில்லாமல் படிக்க முடியல. படிப்பு வசதி சரியில்லைன்ட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதையும் படிக்க முடியல. இப்போ எங்களுக்கு கரண்ட் வசதி வேணும், ஆதார் கார்டு, ஓட்டை ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓட்டு கேட்டு வராங்க, உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. திருவண்ணாமலை அடுத்த உசாம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த இந்திராணிக்கு ஹோட்டலில் வேலை செய்யும் போது காலில் அடிபட்டது. இதன் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இந்திராணி காலில் அதிக வலி ஏற்படவே திருவண்ணாமலை அடுத்த புதுமல்லவாடி மின்வாரிய அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சரவணா மெடிக்கல்ஸ் என்ற தனியார் மருந்து கடையில் வலியை போக்க ஊசி போட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஊசி போட்டுக்கொண்ட இந்திராணிக்கு சில மணி நேரங்களில் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி இந்திராணி மரணமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து திருவண்ணாமலை இணை மருத்துவத்துறை அதிகாரிகள் நேற்று மலவாடி பகுதியில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வினை அடுத்து மருந்து கடை தற்போது மருத்துவத்துறையினரால் சீல் வைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.